ஹஜ்ஜி கடமையாகிவிட்டது என்று வைப்போம். ஹஜ்ஜி கடமையாகிவிட்டது. அவர் நினைக்கிறார் அடுத்த வருடம் செய்யலாம் நினைக்கிறார். அடுத்த வருடம் நொஸ்டாகி விடுகிறார் என்றால், அடுத்த வருடம் இந்த பணம் பறிபோய்த்து விட்டது என்றால் அல்லாஹ்வுக்கு கடனாளியாக மாறிவிடுகிறார். அல்லாஹ்வுக்கு கடனாளியாக மாறிவிடுகிறார். ஹஜ்ஜை விட்டு விட்டால் அவருக்கு இஸ்லாம் சொல்வது விரும்பினால் யஹூதியாக, விரும்பினால் நஸ்ரானியாக மூத்தாக என்பதாக சொல்கிறது. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்விலே இன்று உதாரணமா இன்னும் உதாரணம் சொல்லலாம் நினைக்கிறேன். பெருநாளை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். வகை வகையான உடுப்புகள் வாங்கிக் கொண்டிருக்கிறோம். அதற்கான எவ்வளவு ரூபாய்கள் செலவழிக்க தயாராக இருக்கிறோம். ஆம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லையா, மல்லம் யுலாஹி ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா. பெருநாள் தினத்திலே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சுன்னத் ஹனஃபியிடத்திலே வாஜிபாக இருக்கிறது. யார் உதஹியா கொடுக்கவில்லையோ ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, எங்களுடைய தொழுமிடத்துக்கு நெருங்க வேண்டாம் என்று சொன்னார்களே. சகோதரர்களே, நாம் எல்லாம் திடலுக்கு போய் தொழுவதை சுன்னத் என்று கருதுகிறோம். திடலுக்கு போய் தொழுவதை மிகப்பெரிய சுன்னத்தாக, நபியுடைய மிகப்பெரிய வழிமுறையாக கருதுகிறோம். அப்படியான எங்களுக்கு நபிகள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், உதஹியா கொடுக்கவில்லையா என்னிடத்திலே தொழுகைக்கு வர வேண்டாம் என்று தடுத்தார்களே. சகோதரர்களே, இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்க தயாரானவர்கள் எத்தனை பேர் மனதிலே நியத்தை வைத்திருக்கிறோம். நினைக்கிறோம் ஹாஜியாராக மாறினால்தான் உதஹியா கொடுக்க வேண்டும், நான் ஹாஜியாராக மாறினால்தான் உதஹியா கொடுக்க வேண்டும். இல்லை சகோதரர்களே, வசதிக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். இன்னும் சில நினைப்பதும் நான் மட்டும் ஒரு ஆடு கொடுத்தால் போதுமானதுதானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருந்த உதஹியாக்களை பல வகையாக பிரிக்கலாம். முதலாவது ஆரம்ப கட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஆடுகள் கொடுத்தார்கள். தனக்காக வேண்டியும் தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டியும் உம்மத்து சார்பாக 2 ஆடுகள் கொடுத்திருந்தார்கள். நபிகளுக்கு இருந்த வசதி அவ்வளவுதான். இன்னொரு சந்தர்ப்பத்திலே வசதி கூட இருக்கிறது, தனக்கு வேறையாக கொடுத்தார்கள். தன்னுடைய 9 மனைவிமார்களுக்காக வேண்டி, மனைவிமார்களுக்கு மாத்திரம் மனைவிமார்கள் சார்பாக ஒரு மாடை அறுத்தார்கள். கணவனும் தொழில் செய்கிறார், மனைவியும் தொழில் செய்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலே கணவன் மட்டும் அறுப்பது முறை அல்ல. கணவனுக்கு எப்படி கணவனுக்கும் தொழுகை கடமையோ மனைவிக்கும் தொழுகை கடமை, கணவனுக்கு எவ்வளவு நோன்பு கடமையோ மனைவிக்கும் நோன்பு கடமை, கணவனுக்கு எப்படி ஹஜ் கடமையோ மனைவிக்கும் ஹஜ் கடமை. அவளுக்கு சொத்து இருந்தால், அவளுக்கு பணம் இருந்தால், வசதி வாய்ப்பு இருந்தால் கணவன் எவ்வாறு கடமையை நிறைவேற்றுகிறாரோ இது போல மனைவியின் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது உதஹியா. இன்னொரு வகையான உதஹியாவை பற்றி எழுதுகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் உதாரணமாக நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாளிலே 10 சாரணை வாங்கி பங்கு வைக்கிறோம். நானாக்கு ஒரு சாரன், தம்பிக்கு ஒரு சாரன், சாச்சாக்கு ஒரு சாரன், மாமாக்கு ஒரு சாரன். இது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஆடுகளை வாங்கி, ஆட்டு பட்டிய ஒன்றை வாங்கி மக்களுக்கு மத்தியில் பங்கு வைத்தார்கள். நீங்க எல்லாரும் உதஹியா கொடுக்க வேண்டும். உதஹியாவுடைய சுன்னத்தை எல்லாரும் ஹயாத்தாக்குங்கள். எங்களுடைய டார்கெட் உதஹியாவுடைய இறைச்சியுடைய வீட்டுக்கு வந்ததாண்டு கேட்பதா என்னுடைய டார்கெட். நபியுடைய டார்கெட் உதஹியாவுடைய சுன்னத்தை யார் யார் நிறைவேற்றினார்கள், யார் யாரெல்லாம் கத்தி வச்சு அறுத்தார்கள் என்பதுதான் நபியுடைய கேள்வியாக இருந்தது. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் சொல்ல வந்தது என்னவென்றால், நான் எங்களுடைய ஆசைகளை, எங்களுடைய இச்சைகளை குர்பான் கொடுத்து அவைகளை அறுத்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது மிக மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது.